கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். அப்படியே வலைதளத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலையில் எங்களை கூட்டி சேர்த்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில் உம்மை பாடி துதிக்க உதவி செய்தீர். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பதான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு வலைதளத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசும். இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஜீவிதத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நம்முடைய வன்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்தடியான மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிப்போமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தர்மியான காலை வழியில மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறவர். கடினமான தெய்வம் அல்ல, அல்லது ஆக்கினை செய்கிற கர்த்தர் அல்ல. அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மலைகள் விலகுமா? விலகி போகும். பர்வதங்கள் நிலை பெயருமா? நிலை பெயரும். நல்லா கவனிக்க வேண்டும். மலைகள் விலகி போகும்போது எல்லாம் சமபூமியாய் மாறிவிடும். மாத்திரமல்ல, பர்வதங்கள் நான் வசனத்தில் வாசிக்கும் போது எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் என்ன செய்கிறது? பாதுகாப்பாய் காணப்படுகிறது. அவைகள் கூட என்ன செய்யுமா? நிலை பெயர்ந்து போகும். நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஒருவேளை கிடையாமல் போனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. பவுலடியாருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய கிருபை மட்டும் போதும். நோவாவுக்கு கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், அங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மரியாளிடத்தில் தேவனுடைய தூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவளே. அருமையானே, அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்தார்கள். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? அவருடைய தயவு. கிருபை என்று சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அவருடைய தயவு. அதில் சரியாய் சொல்ல வேண்டுமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 18:22 அதல்லமா? அதல்ல, நல்ல வேலை. அதல்ல 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 நான் சொல்றேன்.
19:22 மன்னிக்கணும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே அதுதான் கிருபை. அப்ப மனுஷன் நன்மை செய்ய என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் ஆசை கொண்டிருக்கிறான். அதுதான் என்னவா இருக்கிறது? கிருபை. நல்ல கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய விரும்புகிறார். அந்த நன்மைதான் கிருபையாய் காணப்படுகிறது. மனுஷன் ஒருவேளை நமக்கு நன்மை செய்ய அவன் விருப்பம் கொண்டிருந்தாலும் ஆசை கொண்டிருந்தாலும் அது கிடையாமற் போகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபை அப்படிப்பட்டதல்ல. அவர் எப்போது நமக்கு நன்மை செய்ய எப்படி இருக்கிறார்? ஆசை கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 85ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் நமக்கு நன்றாய் தெரியும். அங்கே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அப்படியானால் கர்த்தர் நன்மை செய்ய நினைத்திருக்கிறவர். அவர் நமக்கு எப்போது நன்மை செய்கிறவர். அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. 2வது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட நன்மை உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாம்? சமாதானத்தின் உடன்படிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் என் எரிச்சலில் ஆக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுவேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாய். அப்ப கர்த்தர் இங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பினகாசோடு கூட என்ன செய்தார்? சமாதானத்தின் உடன்படிக்கை செய்தார். ஏன்? அவன் தன் தேவனுக்காக என்ன செய்தான்? பக்தி வைராக்கியம் காட்டினான். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாது? நிலை பெயராது. ஏன் என்று சொன்னால் அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அது நித்தியமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே என்றென்றைக்கும் உரிய அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாது? நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் என்ன செய்கிறவர்? மனதுருக்கம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ மனதுருக்கம் உள்ளவர் தம்முடைய மனதுருக்கத்தை யார் மேலெல்லாம் காட்டுகிறார், எப்படி காட்டுகிறார் என்கிற செய்தியை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு என்ன செய்கிறவர்? அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவியின் மேல் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனதுருக்கம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அங்க வசனத்தில் தெளிவாய் நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு என்ன செய்ய கடவன்? கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். மனுஷன் செய்கிற பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப, தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பினால் திரும்ப அவர் என்ன செய்கிறவர்? சீர்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். தம்முடைய ராஜ்யத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்.
அப்ப மனம் திரும்புதல் யாரிடத்துல உண்டோ அவர்கள் மேல் கர்த்தர் என்ன செய்கிறவர்? மனதுருக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். மனதுருகி அவர் என்ன செய்கிறாரா? அவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் அங்க வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப மன்னிக்கிறதில் அவர் தயை பெருத்தவரும் மனதுருக்கம் உள்ளவருமாய் இருக்கு. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், மனுஷன் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பினால் நமக்கு சகாயம் உண்டு. ஆயிரத்தின் வசனத்தில் வாசிக்கும் போது என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் வாசிப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். 20:34. இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவன் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். இங்கே 2 குருடர் எரிகோவின் வாசலிலே காணப்படுகிறார். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் உரத்த சத்தத்தோடு கூட என்ன செய்தார்கள்? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம் 2 பேரும் ஒரு மனதோடு கூட அவரை கூப்பிட்டார்கள். சீஷர்கள் எல்லாரும் அதட்டினார்கள். ஆனால் அதை முன்பை பார்க்கலாம் இன்னும் அதிகமாக அவர்கள் என்ன செய்தார்களாம்? சத்தமிட்டு எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் செய்த காரியம் அவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு மனதுருகி அவருடைய கண்களை தொட்டபோது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? பார்வையடைந்தவர்களாய் இயேசுவை பின்பற்றுவர்களாய் காணப்பட்டார். இன்றைக்கு அற்புதம் நடந்த பிற்பாடு வீட்டுக்கு போயிடுறாங்க. கர்த்தரை பின்பற்றுகிறது இல்லை, மறுபடியும் பழைய மார்க்கத்திற்குள்ளே கடந்து போகிற அநேகர் உண்டு. ஆனால் இந்த அருமையான குருடர் பார்வையடைந்த போது இயேசுவை பின் செல்கிறவர்களாய் காணப்பட்டார். அடுத்த காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இங்கே ஒரு குஷ்டரோகியான மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து முழங்காற்படியிட்டு அவரை பார்த்து விதமாய் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே நீ சுகமாக்குறவர் எனக்கு தெரியும், ஆனால் என்னை ஆக்குவதற்கு என்னை சுகப்படுத்துவதற்கு உமக்கு சித்தம் உண்டானால் அதை செய்யும். இயேசு உடனே அங்கே சொல்லுகிற வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தம்முடைய கையை நீட்டி அந்த குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய், சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அப்போ குஷ்டரோகியின் மேலும் இயேசு என்ன செய்தார்? மனதுருக்கத்தை காண்பித்தார். ஏன் தெரியுமா? அவன் தன்னை தாழ்த்தினான். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறவர்? கிருபை அளிக்கிற தேவன். எந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை உயர்த்துகிறது மட்டுமல்ல, தன்னுடைய கிருபையை தன்னுடைய ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணுகிற. 3வது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவரை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் என்ன செய்தான்? வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், நாயினூர் என்கிற பட்டணத்தில் அங்கே ஒரு தாய் விதவை, அவளுக்கு ஒரே மகன், அவன் மரித்து போனான். அடக்கம் செய்யும்படியாய் கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு போகிற வழியில் இயேசு நின்று அந்த பாடையை தொட்டு மனதுருகி அவருடைய பாடையை தொட்டு, வாலிபனே என்ன செய், எழுந்திரு என்று சொன்னார். காரணம் என்ன? அங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஊர்லேயே அவள் கைம்பெண்ணாக இருக்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன்தான், அவள்தான் ஆதாரம். அந்த ஆதாரமும் இல்லாமல் போய்விட்டு அவள் மிகுதியாய் அழுகிறவளாய் காணப்பட்டாள். இயேசு அந்த பாடையை தொட்டு
மனதுருக்கத்தோடு அவனை எழுந்திருக்க வைத்தார். அவன் உயிர் பெற்றான். அவனுடைய தாயினிடத்தில் அதை என்ன செய்தான்? ஒப்புவித்தான் என்று வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இப்போ 3 பேரிடத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? மனதுருக்கத்தை காண்பிக்கிறவர். மனம் திரும்புகிற பாவியினிடத்தில், 2வது குருடனிடத்தில், 3வது குஷ்டரோகினிடத்தில், 4வது மரித்தவனிடத்தில் கர்த்தர் தம்முடைய மனதுருக்கத்தை காண்பிக்கிறார். அவருடைய மனதுருக்கம் எப்படிப்பட்டது அதை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி. வசனத்தில் நாம் பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கடந்து போய் ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை குணமாக்குறவராய் காணப்பட்டார். அப்பொழுது அவர் கண்ட ஒரு காட்சி வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை என்ன செய்தார்? அவர் கண்டார். காரணம், அற்புதங்கள் நடந்தபடியினாலே ஏராளமான பேர் அவரிடத்தில் கடந்து வருவர்களாய் காணப்பட்டார். அப்படி வந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருக்கம் வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஏன் அவர்களை பார்த்து மனதுருகினார் என்றால் 2 காரியம். ஒன்று, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மெய்ப்பனில்லாத ஆடுகளும். 2வது, அவர்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தார். ஒரு மெய்ப்பன் காணப்பட்டால் தான் அவர்களை பராமரிக்க முடியும். மெய்ப்பனில்லாத ஆடுகள் சிதறடிக்கப்படும். நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எரேமியா 23:1, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. அருமையான கர்த்தருடைய ஜனமே, மேய்ப்பர்களே மந்தை என்ன செய்கிறார்கள்? சிதறடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்கே வசனத்தில் வாசிக்கிற காரியம், திரளான ஜனங்கள், ஆனால் அவர்களுக்கு யார் இல்லை? மெய்ப்பன் இல்லை. மெய்ப்பன் என்று சொல்லும்போது அவர்களை விசாரிக்கிறவன், அவர்களை பாதுகாக்கிறவனாய் காணப்படுகிறவன். நான் வசனத்தில் வாசிக்கிறோம், 23ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன? அவன் புல்லுள்ள பசும்புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பதும், அவர்களுக்கு தண்ணீர் காட்டுவதும், அவர்களை பராமரிப்பதும். அப்போ இந்த நன்மை இந்த ஆடுகளுக்கு, இந்த ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களை விசாரிக்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? அங்கே 3வது வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன செய்கிறது? இப்போ ஆடுகளுடைய பாதுகாப்பு அங்கே கிடைக்கிறது. ஒரு பெரிய மந்தையை இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி சொல்லுவோமானால் பட்டியில் கொண்டு போய் அடைப்பார். பாதுகாப்பான ஸ்தலம். அதற்குள்ளே காணப்படும் போது மெய்ப்பனும் அந்த ஆடுகள் என்ன செய்கிறவன்? பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். வேதத்தில் நான் வாசிக்கும் போது அருமையான யாக்கோபை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவன் தன் ஆடுகளுக்காக அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பகலிலே வெயிலும்
இரவிலே குளிரும் என்ன செய்தது? பட்சித்தது. உறக்கம் என் கண்களுக்கு எப்படி இருந்தது? தூரமாய் காணப்பட்டது. அப்ப இரவும் பகலும் கண்விழிப்போடு கூட மந்தையை காக்கிறவனாய் காணப்பட்டார். தாவீதை குறித்து நம் வசனத்தில் நமக்கு நன்றாய் தெரியும். அவன் சொல்லும்போது அவன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வழியில ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. அவைகளை பிடித்து அவருடைய தாடையை பிடித்து அடித்து அதை என்ன செய்தேன்? கொன்று போட்டு அதன் வாய்க்கு ஆட்டை என்ன செய்தேன்? தப்பு வைத்தேன். அப்போ மெய்ப்பனானவன் தன்னுடைய ஜீவனையும் என்ன செய்வான் இல்லை, பாராமல் தன் ஆடுகளுக்காக அவன் கருத்துள்ளவனாய் காணப்படுகிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். அவர்களை விசாரிக்கிறவனும் இல்லை, அவர்களை மேய்க்கிறவனும் இல்லை, அவர்களை பாதுகாக்கிறவனும் இல்லை. சிதறப்பட்டவர்கள், தொய்ந்து போனவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் போதுதான் கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷரை பார்த்து சொல்கிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நான் இந்த காலையில் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய மெய்ப்பராகிய கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர், நம்முடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்தவர். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறோம்? நாம் தொய்ந்து போயிருக்கிறோமா? சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? மெய்ப்பன் இல்லாதவர்களாய் விசாரியாதவர்களாய் காணப்படுகிறோமா என்பதையெல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆயினத்தான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறவன்? ஜீவனை கொடுக்கிறவன். மெய்ப்பனாயிராதவன் ஓனாய் வரும்போது அதற்கு கண்டு ஓடுகிறான். ஓனாய் வந்து ஆடுகளை என்ன செய்கிறது? பிடித்து சிதற பண்ணுகிறது, பீறி போடுகிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால ஆடுகள் தன்னுடைய கர்த்தருடைய கரத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். மெய்ப்பனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஆடுகள் இருக்குமானால் அது பத்திரமாய் காணப்படும். நம்முடைய கர்த்தர் ஒரு நல்ல மெய்ப்பராய் தன் ஆடுகளை தன் கைக்குள்ள வைத்திருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது என்று சொன்னார். வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே அவருடைய கரத்தில் இருக்கும்போது சத்துரு ஒரு நாள் நம்மை பிடித்து கொள்ள முடியாது. அவ்வளவு மனதுருக்கும் நல்ல மெய்ப்பனாய் கிறிஸ்து காணப்படுகிறார். இனி இரண்டாவது காரியம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கல். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், சம்பவம் நன்றாய் நமக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர், மூத்தவனும் இளையவனும். இளையவன் தகப்பனத்தில் சொன்னான், எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தி எல்லாவற்றையும் எனக்கு என்ன செய்யும்? தாரும். அதை வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போனான். அவன் வீண் விரயம் செய்தான் என்று தான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அவன் பாவத்திலே தன்னுடைய பணத்தை ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டு கடைசியில் தன்னுடைய ஆகாரத்திற்கு வழி இல்லாதபடிக்கு ஒரு குடியான இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவனும் பன்றிகளை வைத்திருக்கிறான். அதை மேய்க்கும்படிக்கு அவன் காணப்படுகிறான். பன்றி தன் வயிறார தன் தகப்பனுடைய வீட்டில் புசித்திருந்தவன் இப்பொழுது சாப்பாடு இல்லாதபடிக்கு பன்றிகளின் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசை கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் புத்தி என்ன செய்தது? தெளிந்தது. யோசித்து பார்த்தான், தன் தகப்பன் வீட்டை, தகப்பன் எவ்வளவு நல்லவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதெல்லாம் யோசித்து அதே இடத்துல இருக்கவில்லை, மீண்டும் எழுந்து என்ன செய்தான்? தகப்பன் வீட்டை நோக்கி புறப்பட்டு போனான். ஒருவேளை ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்ற ஒரு பெரிய டைலமா அவனுக்கு இருந்தது. ஆனால் தகப்பன் அவனை எப்போது என்ன செய்து கொண்டிருந்தவன்? என்றைக்காயிலும் ஒரு நாள் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவன். தூரத்தில் தகப்பன் தன் மகனை கண்டபோது மகன் ஓடி வரவில்லை, தகப்பன் என்ன செய்தான்?
அவனை நோக்கி ஓடி போனான். காரணம், அவனுடைய மனதுருக்கம், கர்த்தருடைய மனதுருக்கம், அந்த தகப்பனுடைய மனதுருக்கம். ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய விருந்து கொண்டாடல் அங்கே செய்யப்பட்டது என்று நான் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்போ ஒரு தகப்பனுடைய மனதுருக்கம் நம்முடைய கர்த்தரிடத்தில் காணப்படும். அவர் ஒருவரையும் புறம்பே என்ன செய்யாதவர், தள்ளாதவர், தம்மிடத்தில் வருகிற எவரையும் சேர்த்து கொள்கிற கர்த்தர். நான் என்னத்தில் முதலாவது சொல்கிறேன், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய கடவன், அவர் அவரிடத்தில் மனதுருக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த தகப்பனுடைய மனதுருக்கம், கெட்டு போன மகன், தூரமாய் போனவன், வழி விலகினவன், பாவத்திலே அமிழ்ந்து போனவன், இப்பொழுதோ திரும்பி வந்தபோது அவனை நிராகரிக்கவில்லை, அவனை தூரமாய் தள்ளிவிடவில்லை, அவனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவனை தன்னுடைய சொந்த மகனாய் சேர்த்து கொள்கிற ஒரு அன்பைத்தான் இங்கே வசனத்தில் வாசிக்கும். அப்போ தகப்பனுடைய மனதுருக்கம் நம்முடைய கர்த்தரிடத்தில் இருக்குது. மெய்ப்பனை போல இருக்கிற மனதுருக்கம் மட்டுமல்ல, ஒரு தகப்பனுடைய மனதுருக்கமும் நம்முடைய கர்த்தரிடத்தில் காணப்படும். தகப்பனாய் அவர் காணப்படுகிறவர், நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர். மூன்றாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன், ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை என்ன செய்தார்களாம்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டு போய்விட்டார். 2 பேர் அந்த வழியாய் வந்தார்கள். முதலாவது ஒருவன் ஆசாரியன், அவன் கண்டு பக்கமாய் என்ன செய்தான்? விலகி போனான். 2வது ஒரு லேவியன் வந்தான், அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 3வது ஒரு சமாரியன் கடந்து வந்தார். அவன் கண்டு விலகி போகவில்லை, அவனிடத்தில் கிட்ட வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 34வது வசனத்தை பாருங்கள். கிட்ட வந்து பக்கத்தில் வருகிறார். அடுத்து அவன் செய்த காரியம், அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். பராமரித்தது மட்டுமல்ல, சத்திரக்காரன் கையில் 2 பணத்தையும் கொடுத்து, நான் திரும்பி வருவரேக்கு இவன் என்ன செய், பராமரித்துக்கொள். நீ அதிகமாக ஏதாயிலும் செலவழித்திருப்பாயானால் நான் திரும்பி வந்து அதை உனக்கு என்ன செய்வேன், தருவேன்னு சொன்னார். ஒரு மனதுருக்கமுள்ள சமாரியன், மனதுருக்கமுள்ள ஒரு மேய்ப்பர் நமக்கு உண்டு. மனதுருக்கமுள்ள ஒரு தகப்பன் ஒருவர் உண்டு. மனதுருக்கமுள்ள ஒரு சமாரியன். காயப்பட்டவன் யூதன். யூதர்கள் ஒருபோதும் சமாரியனுடைய பட்டணத்தின் வழியாய் கடந்து போக மாட்டார், விலகி போவார்கள். ஆனால் இயேசு ஒரு நல்ல சமாரியனாய் புறஜாதியாராகிய நம்மை தேடி வந்து நமக்கு காயங்களை கட்டி நம்மை தம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அன்பு மகா பெரியது. அது எது நிமித்தம் என்றால் அவருடைய மனதுருக்கம். ஆயினத்தான் இந்த காலை வழியில் சொல்ல, கர்த்தர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். இவரை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் அது வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. வசனத்தை சொல்லிருங்க. 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும். அப்ப நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். ஆனால் புறஜாதியாராகிய நம்மை, அந்நியராகிய தேவனற்றவர்களாய், தேவ நம்பிக்கையற்றவர்களாய், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் காணப்பட்ட நம்மை அவர்
தேடி தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டார். அதனால தர்மியான காலை வெளியில இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மனதுருக்கமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய மனதுருக்கத்திற்கு அளவே இல்லை. அளவற்ற மனதுருக்கத்தை நம்மேல் காண்பிக்கிறவர். எல்லார் மேலும், சர்வ ஜனத்தின் மேலும் அவர் நம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு மெய்ப்பனை போல மனதுருகிறவர், ஒரு தகப்பனை போல மனதுருகிறவர், ஒரு நல்ல சமாரியனை போல மனதுருக்கமுள்ள கர்த்தர் நமக்கு உண்டு. அவரை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். நீர் மனதுருக்கமுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தம்முடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இந்த முதல் நாளிலே கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களா எங்களுக்கும் கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமா நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூடியிருந்து ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு இருக்கிறீர். இந்த காலை வழியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய வன்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஐயா. இந்த மாதம் முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு நான் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். தரித்திரம், வறுமை, கஷ்டம், கடன் பாரங்கள் எல்லாம் நீக்கி போடும். நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாய் காணப்பட, தேவ நீதியை நிறைவேற்றுவர்களாயிருக்க, பரிசுத்த நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆன்லைன் ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதியும். கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சபையுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இந்த மாதத்தில் நடக்கிற சிஜிசி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகோதரிகள் ஊழியத்தை ஆசீர்வதியும். வாலிபர் கூடுகை ஆசீர்வதியும். சண்டே ஸ்கூலை கர்த்தர் ஆசீர்வதியும். சகலமும் உடைய நாமத்தின் மகிமைக்காய் நடக்க உதவி செய்யும். புதிய ஆத்துமாக்களை தருவீராக. அநேக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையோடு சேர்க்கப்பட கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிற ஐயா. விசேஷமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதியும். அதற்குரிய செலவினங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த மாதத்திலே கர்த்தாவே பரீட்சை எழுதின எல்லா பிள்ளைகளுடைய ரிசல்ட் வருகிற காலங்களாக இருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி அடைந்து நல்ல மதிப்பெண்களை பெற்றார் என்றும் அவருடைய கர்த்தாவே உயர்வு கர்த்தராலே வந்தது என்று நாங்கள் அறிந்துமை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுக்கிரகம் செய்யும். கல்லூரிக்கு சேர போகிற பிள்ளைகளுக்கு ஆயுள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை விசேஷமாக இருக்கட்டும். அவருடைய கர்த்தாவே காரியங்களை வாய்க்கப்படும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த மாதத்தில் மனதுருகி ஆண்டவரே நன்மைகளை தந்திர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலையிலே கர்த்தாவே உயர்வை கட்டளையிடும், ப்ரமோஷனை கட்டளையிடும், சம்பள உயர்வை தருவீராக. வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற சொந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட காணப்பட்டையா. நாதா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் உம்முடைய பரிசுத்த தூதருடைய பாதுகாப்பை ஆண்டவரே வைப்பீராக. யோபையோன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தது போல தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலுமாய் கர்த்தர் வேலி அடைத்து காவல் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள தேர்ச்சி அடைய
வளர்ச்சி அடைய ஆண்டவரே கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆண்டவரே தன்னுடைய விசுவாச பாதையில ஓட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆன்லைன் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு வர தடைப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரோடும் கரம் இருக்கட்டும். யாராயில் இந்த நாட்களில் வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பாளனால் வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நீங்கி பரிபூர்ண ஆரோக்கியம் அடைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டொரு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகவரே காத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.